பாவக்காய் வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இதை பொடிசாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இப்படி நீட்டாக கட் பண்ணி இப்படி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெசரிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ராஞ்சிட்டோம். ஊறுனுச்சுன்னா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை குறையும். அதுக்கு தான் கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். இல்லை ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு பொரிச்சிட்டு பூண்டு நல்ல வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்ச பாவக்காயை எடுத்துகிட்டு தண்ணி வடிகட்டிட்டு இதில் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. இது நல்லா கொஞ்சம் வெந்து வரும், வதங்கட்டும். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். தண்ணியை ஊற்றக்கூடாது. அப்போக்கு அப்போ திறந்து கிண்டி விட்டுருவோம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாவக்காய் காய் நல்லா வெந்துட்டு நல்லா வெந்துருச்சு. காய் நல்லா நசுங்குது பாருங்க. காய் வேகும் போதே உப்பு போட்டுருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் காரமாக வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இதில் ஊறட்டும் காயில். இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போது இதில் ஒரு 1/2 ஸ்பூனு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். வதக்கிடலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. பாவக்காய் பொரியல் ரெடி. கசப்பே இல்லாமல் ஒரு பாவக்காய் பொரியல் ரெடி. இது வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் சமைக்கும்போது சுத்தமாக கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இந்த பாவக்காயில். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.